முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கை தொழுவான், கணபதி என்றிட கருமமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வர, நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்தே இல்லை. கணபதியினுடைய குறிப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு தொகுப்பு என்னவென்றால், அஸ்வினி அல்லது மூலம் நட்சத்திரத்தில் சிவசக்தி விநாயகர் உள்ள ஆலயத்திற்கு சென்று அலங்காரம் செய்து வெள்ளை, நீலம், சிவப்பு 3 நிறங்கள் கலந்த வஸ்திரத்தை விநாயகருக்கு அணிவித்து 3 விதமான நைவேத்தியங்களாக இனிப்பு, உரைப்பு மற்றும் காப்பு அர்ப்பணித்து வழிபட்டு வந்தால் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் வந்து சேரும். அன்பர்கள் இதை நினைவு கூர்ந்து தியானித்து அவரை வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலன்களை அவர்கள் எட்டிப்பிடிப்பார்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை. இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 4/6/2024 கிழமை, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் வைகாசி 22வது நாள். சிவராத்திரி பிரதோஷம் காலை 9:58 முதல் 10:34 மணி வரை வாஸ்து நேரமும் இன்றைய அளவிலே கடைபிடிக்கப்படுகிறது. திருப்போரூர் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம், நந்தீஸ்வரர் வழிபாடு நன்று. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8 மணி வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்று வாஸ்து நேரம் காலை 9:58 முதல் 10:34 மணி வரை கடைபிடிக்கப்படுகிறது. வாஸ்து தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. இன்றைய குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. திதி திரியோதசி இரவு 9:34 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் பரணி இரவு 10:18 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று கீழ் நோக்கு நாள். சந்திராஷ்டம் பெறுகின்ற நட்சத்திரங்கள் அஸ்தம், சித்திரையாகும். சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கன்னியா ராசியாகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். உலக பிரசித்தி பெற்ற, பாராட்டை பெற்ற, புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், கஷ்டத்தில் கதற போகும் ராசிகள். சூரியன் விளையாட்டு ஆரம்பம். தப்பித்து ஓட வேண்டிய ராசிகளா நீங்கள்? சூரிய பகவான் மற்றும் சுக்கிர பகவான் இவர்கள் இருவரும் எதிர் கிரகங்களாக திகழ்ந்து வருகிறார். சூரிய பகவானின் இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை கொடுத்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு சிக்கலை கொடுக்க போகிறது. அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம். நவ கிரகங்களின் தலைவனாக சூரிய பகவான் விளங்கி வருகிறார். இவர் மாதத்துக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர். நவ கிரகங்களிலே இவர் உச்ச அதிகாரம் கொண்ட கிரகமாக விளங்கி வருகிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியின் அதிபதியாக திகழ்ந்து வருகிறார். ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல சூரிய பகவான் 1 மாத காலம் எடுத்துக்கொள்கின்றார். அப்பொழுதுதான் புதிய அந்த தமிழ் மாதம் பிறக்கிறது. சூரிய பகவான் ஒரு ராசியின் உச்சத்தில் இருந்தால் அவர்களது அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அந்த வகையிலே சூரிய பகவான்
கடந்த மே மாதம் 14ஆம் தேதி அன்று மேஷத்தில் இருந்து ரிஷபராசிக்கு சென்றார். இப்பொழுது ரிஷபராசியின் சுக்கிர பகவானுடைய சொந்தமான ராசியாகும். இந்த ராசியில் இருந்து இப்பொழுது அவர் மிதுன ராசிக்கு செல்ல இருக்கின்றார். சூரிய பகவான் மற்றும் சுக்கிர பகவான் எதிர் கிரகங்களாக இருப்பதால் இவருடைய இடமாற்றம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிக்கலை கொடுக்க போகிறது என்பது குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம். சூரிய பகவான் உங்கள் ராசியிலே முதல் வீட்டில் பயணம் செய்து வருவதால் மிதுன ராசியை பொறுத்த மாட்டில் இதனால் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கல்கள் ஏற்படக்கூடும். இந்த காலம் உங்களுக்கு மிகவும் கடுமையான காலமாய் அமையும். நிதி நிலைமையில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் குறைவதற்கு சற்று தாமதமாகும். நிதி ரீதியாக உங்களுக்கு பலவீனமான சூழ்நிலை ஏற்படும். பணத்தை சேமிப்பதற்கு தற்பொழுது முடியாது. வியாபாரம் சற்று மந்தமாகத்தான் இருக்கும். தொழிலில் பெரிய முன்னேற்றம் இருக்காது. எதிர்களால் சிக்கல் அவ்வப்போது வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்க வேண்டும். அடுத்தது கடகராசி. கடகராசி 12வது வீட்டிலே சூரியன் பயணம் செய்து வருகின்றார். இதனால் நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். திட்டமிட்டு நீங்கள் செலவுகள் செய்தாலும் பண விரயம் கட்டாயமாக ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். நிதி ரீதியாக நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளில் தற்போது தவிர்ப்பது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைந்து கொள்வது நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்தினால் உங்களுக்கு மன ஆறுதல் ஏற்படும். கடினமாக உழைத்தாலும் உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் இருக்காது. புதிய முதலீடுகளை உங்களுக்கு நஷ்டங்களை ஏற்படுத்துவதற்கு சூழ்நிலை அமையும். அடுத்தது கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த சூரியனுடைய பயணம் செய்து வருகின்ற அந்த கோச்சார நிலை உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கப்படும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிக்கல்கள் ஏற்படக்கூடும். புதிய முடிவுகளை தற்பொழுது எடுப்பது நல்லது கிடையாது. பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். நிதி ரீதியாக முதலீடுகள் நீங்கள் எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது. முடிந்த வரை முதலீடுகளை விட்டு தள்ளி இருப்பது நல்லது. இதுவரையில் இந்த கோச்சார பதிவு பெற்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, அருமையான இந்த கோச்சார பதிவு உங்களுக்கு ஜோதிட வழிகாட்டுதலை காட்டி வெற்றி பெற செய்யும். அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையில் 6 மணி அளவிலும் ஜூன் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் பதிவிடப்படுகிறது. அதை கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே ராசி பலன்கள், ஜோதிட பலன்கள், தினப்பலன் சொல்லப்படுகிறது. அதையும் கூடுதலாய் கவனித்து நீங்கள் நற்பலனை எட்டலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து இந்த பகுதியை பூர்த்தி செய்யும். அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பலன்களும் 27 நட்சத்திரங்களுக்கு உடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். முதலிலே மேஷராசி. உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும். உறவினர்கள், நண்பர்களுடைய அன்பு தொல்லை அதிகரிக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவாக பழகுங்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும். சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும். உறவினர்கள், நண்பர்களால் அன்பு தொல்லை அதிகரிக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவாக பழகும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும். சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய புது பலன்கள். திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாக இருப்பார்கள். அதிகார பதவியிலே இருப்பவருடைய நட்பு கிடைக்கும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். விருந்தினர் வருகை உண்டு. வியாபாரத்தில் கமிஷன், ஸ்டேஷனரி வகைகளால் லாபம் அடைவீர்கள்.
உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும், தைரியம் கூடும் நாள். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டவட்டமான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாய் இருப்பார்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியிலே இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர் வருகை உண்டு. வியாபாரத்தில் கமிஷன் ஸ்டேஷனரி வகையிலால் லாபம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும், தைரியம் கூடும் நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள். முன் கோபம் குறையும். நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும். உடல்நிலை சீராகும். உறவினர்களால் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள். அலுவலகத்தில் மரியாதை கூடும். மனசாட்சியின்படி செயல்படும் நட்சத்திர பலன்கள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள். முன்கோபம் குறையும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும். உடல்நிலை சீராகும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள். அலுவலகத்தில் மரியாதை கூடும். மனசாட்சியின்படி செயல்படும் நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய கோணத்தில் பழைய பிரச்சனைகளை தீர்வு காண்பீர்கள். பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். கடனில் ஒரு பகுதி பைசல் செய்ய வழிபெறக்கும். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய கோணத்தில் பழைய பிரச்சனையில் தீர்வு காண்பீர்கள். பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கடனில் ஒரு பகுதி பைசல் செய்ய வழிபிறக்கும். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். ஆயில்ய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள். சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும். தாயாருடன் கருத்து மோதல் வரக்கூடும். பண பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர். புது வேலை கிடைக்கும். வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாக உயரும். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். உழைப்பால் உயரும் நாள். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும். தாயாருடன் கருத்து மோதல் வரக்கூடும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். புது வேலை கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாக உயரும். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். உழைப்பால் உயரும் நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், மௌனியாக இருக்க வேண்டும். பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது கவன சிதறல்கள் கூடாது. சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைப்பதற்கு மகாலட்சுமியினுடைய வழிபாடு கட்டாயம் தேவை. அது கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு நல்ல வகையிலே உதவி செய்யும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். உங்களை சுற்றி இருப்பவர்களும் சுயரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். புதுமை படைக்கும் நாள். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். உங்களை சுற்றி இருப்பவர்கள் சுயரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். புதுமை படைக்கும் நாள். விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இங்கிதமாக பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்களால் நன்மை உண்டு. நம்பிக்கை உரியவர்கள் உதவுவார்கள். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிட்டும். புதிய பாதை தெரியும். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கிதமாக பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்களால் நன்மை உண்டு. அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நம்பிக்கை உரியவர்கள் உதவுவார்கள். பொது காரியங்களில் ஈடுபடும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிட்டும். புதிய பாதை தெரியும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள். பெற்றோருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள்.
காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும், வியாபாரத்தில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகமாகும், உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும், எண்ணங்கள் நிறைவேறும். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தவறு செய்பவரை தட்டி கேட்பீர்கள், பெற்றோர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகமாகும், உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும், எண்ணங்கள் நிறைவேற்றும் நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள், உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்கள் பலம் பலவீனத்தை உணர்வார்கள். உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரிடும், வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள், உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார்கள், சாதிக்கின்ற நாள். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள், உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரிடும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர், உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளை தருவார்கள், சாதிக்கின்றனர். கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும், குடும்பத்தில் குதூகூலமான சூழ்நிலை உருவாகும், எதிர்பார்த்த பணம் வரும், புதிய நட்பால் ஆதாயம் அடைவீர்கள், வட்டாரத்திலே மதிக்கப்படுவீர்கள், வியாபாரத்தில் சூட்சுமங்களை உணர்வீர்கள், உத்தியோகத்தில் மேலதிகாரி உதவுவார், புத்துணர்ச்சி பெருகும். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும், குடும்பத்தில் குதூகூலமான சூழ்நிலை உருவாகும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் வரும், புதிய நட்பால் ஆதாயம் அடைவீர்கள், வெளி வட்டாரத்திலே மதிக்கப்படுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சூட்சுமங்களை உணர்வீர்கள், உத்தியோகத்தில் மேலதிகாரி உதவுவார், புத்துணர்ச்சி பெருகும். மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். கடினமான வேலைகளை எளிதாக முடிப்பீர்கள், சகோதர வகையிலே பயனடைவீர்கள், கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடையும், மனைவி வழியிலே ஆதரவு பெருகும், வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும், உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும், அனுபவம் அறிவால் சாதிக்கின்றன. நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலைகளை எளிதாக முடிப்பீர்கள், சகோதர வகையிலே பயனடைவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடையும், மனைவி வழியிலே ஆதரவு பெறும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும், உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும், அனுபவ அறிவால் சாதிக்கின்றன. இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.